நேயர்களுக்கு வணக்கம். கோவை கோவிந்தராஜ் பேசுறேன். 2024 ரிஷப ராசிக்கு எந்த கல்லு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், எந்த ராசி அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம இந்த டாபிக்கா பேசுறோம். அதிர்ஷ்டம் எப்படி வரும், எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது, அதுக்கு எந்த கல்லு போடலாம் அப்படிங்கிறது. இப்ப நீங்க ஆல்ரெடி 2024 பிறந்த உடனே சுக்கிரனுடைய கல்லு போடலாம், வைரம் வைடூரியம் அப்படி இந்த மாதிரி போடலாங்கிறது ஒரு தேர்வு செய்யறதுக்கு நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க, பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது அடிப்படையாவே எல்லாருமே நவரத்தின கல்ல ராசி நட்சத்திரம் தசை புத்திகளை வச்சுதான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நீங்க இன்னைக்கு இருக்க அட்வான்டேஜ்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இப்போ ஒரு வாட்ச் கையில கட்டியிருந்தோம்னா அந்த வாட்ச் ஓடுதா அப்படின்னு நம்மளுக்கு பாக்குறோம் இல்லைங்களா? வீட்டுல வச்சிருக்க வாட்சுக்கு போட்டுருமா அந்த வாட்ச் ஓடுதான்னு பாக்குறோம். இப்படி எல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த வாட்ச் ஓடலைன்னா அந்த வாட்சுக்கு நம்ம என்ன பண்றோம், பேட்டரி மாத்தினா தான் வாட்ச் ஓடுது. இப்ப இது எல்லாமே ஓடுது. நம்ம ஒரு செப்பல் வாங்கினாலும் நம்ம கரெக்டா இருக்குதா, எத்தனை நம்பர் போட்டா நம்ம கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது, கரெக்டா இல்லைன்னா நம்ம போடுறது இல்லை. இப்ப இது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்து தான் போறோம். ஒரு கார் வாங்கினா கூட அந்த காரை டிரைவிங் பண்ணி பாக்குறோம். செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினா அதை ஓட்டி பாக்குறோம். இது எல்லாமே ஓட்டி பாக்குறோம். ஆனா அந்த நவரத்ன கல் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம பார்க்காம அப்படியே தசைக்கும் புத்திக்குமே நம்ம வாங்கி நம்ம போட்டுக்கிறோம். இதை நமக்கு ஆக்டிவேஷன் பண்ணுதா, நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுதா, பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுதாங்கிறது நம்ம பார்க்கறது இல்லை. ஒரு கிரகங்களுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நடைமுறையிலேயே தெரிஞ்சு போயிடும். இப்ப சுக்கிரங்கிறது வைரம், சுக்கிரனுடைய கிரகம் எப்படி பண்ணும் அப்படின்னு சொன்னா, சுக்கிரன் பல விஷயத்துல நன்மை கொடுக்கும். சுக்கிரன் சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் சொல்லுவாங்க. இப்படி சொல்லி நம்ம பேசும்போது அப்ப வைரத்தை போடலாம் நல்லா இருக்குமா, வைரக்கல் போட்டா நமக்கு அதிர்ஷ்டம் வருமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல போய் நவரத்ன கல்லு போடுறோம். சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ வரும்போது நமக்கு அந்த கிரகம் நன்மை செய்யலைனாலும் அமைதியா இருந்தாலும் அந்த சுக்கிரனுடைய கல்லு போட்டவுடனே அது நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம ஒரு பிசினஸ் பண்ணி லாஸ் ஆன உடனே ஐயோ இந்த கல்லு தான் போட்டனாலதான் அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டுருவோம். இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. கல்லு தேர்வு செய்யும் போது நம்ம எப்படி தேர்வு செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன்ல இருக்குமா நெகட்டிவ் ஆக்டிவேஷன்ல இருக்குமான்னு பார்க்கணும். பாசிட்டிவ்னா என்ன, நெகட்டிவ்னா என்ன? பாசிட்டிவ்னா கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது, நெகட்டிவ்னா கிரகங்கள் தோஷத்தை ஏற்படுத்துது. கிரகங்கள் தோஷத்தை ஏற்படுத்துதுன்னா உடம்புலயே கிரகங்கள் தோஷத்தை ஏற்படுத்தும். உடம்புல இருந்து நம்ம வெளியில போகணும். இப்ப ராசி கட்டத்துல இருந்து அடுத்த கிரகம் பெயர்ச்சி மாறுற மாதிரி, குரு பெயர்ச்சின்னு சொல்றோம்ல, வருஷத்துக்கு ஒருக்க குரு பெயர்ச்சி மாறுற மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய கிரகமும் வெளியில போகணும். அது கண்ணுக்கு தெரியாது. அப்ப உடம்புல நோயினுடைய தாக்கம் அதிகமாகிட்டே இருக்க அந்த கிரகங்கள் வீக்னஸ் உடம்புல நெகட்டிவ் ஆக்டிவேஷன்ல இருக்கும். அப்ப கிரகங்கள் பலமா இருக்கா பலவீனமா இருக்கா அப்படின்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா செக் பண்ணும்போது பலமா இருக்கா பலவீனமா இருக்குன்னா, கிரகங்கள் பலமா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கணும், பலவீனமா இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தை பலப்படுத்தணும். அப்படி கிரகங்களை ஆக்டிவேஷன் பண்ணி காமிச்சு அந்த கிரகத்துக்கு உண்டான ஸ்டோன் கொடுத்தா தான் அது சக்சஸ் ஆகும். இப்ப நீங்க வைரம் போடலாமா வைடூரியம் போடலாமாங்கிறதுலாம் தவறான விஷயம். இப்ப சுக்கிர திசைக்கு போறது, குரு திசைக்கு போறது, சனி திசைக்கு போறது, இப்படி கல்லெல்லாம் நீங்க தேர்வு செய்யாதீங்க. வாய்மொழி வார்த்தையை நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை நம்பி நவரத்ன கல் போடுறதுனால எந்த விதமான பலன் வரவே வராதுங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்து ஆக்டிவேஷன் கொடுக்குதா அப்படின்னு பார்த்து நீங்க போட்டீங்கன்னா தான் பலன் கிடைக்கும். அதைத்தான் நம்ம புதுசா கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா, ஒருத்தர் பாசிட்டிவா இருக்காரா நெகட்டிவா இருக்கா, கிரக தோஷத்துல இருக்காரா கிரக தோஷம் இல்லாம இருக்கிறாரா, அவருக்கு எந்த கிரகம் பாதிப்பு கொடுக்குது எந்த கிரகம் பாதிப்பு கொடுக்கல, எந்த கிரகத்தை பாதிப்பு கொடுக்குதோ அந்த கிரகத்தை உடம்புல இருந்து நெகட்டிவ் வெளியில போய் அந்த தோஷங்கிறது ஒண்ணு வெளியில போனோம்னே அது நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணா எந்த கிரகத்தை கூடிய ஸ்டோன் கொடுத்தா அவர் பாசிட்டிவ் ஆகுறாரு அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி கொடுக்குறோம். அப்படி செக் பண்ணும் போது அப்பவே உடனே தெரிஞ்சிடும். இப்ப இந்த கிரகத்தோட பாதிப்புல தான் இருக்கிறோம், அது நமக்கு இந்த கிரகத்தோட கல் போட்டா நமக்கு ஆக்டிவேஷன் ஆகுது. அந்த கிரகத்துக்கு ஆக்டிவேஷன் ஆகும்போது நமக்கு அந்த கிரகத்தோட கல் எத்தனை கேரட் வேணும் எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு துல்லியமா தெரிஞ்சிடும். அப்படித்தான் நம்ம நவரத்ன கல்லை தேர்வு செய்யணும். ஏன்னா ஒரு கிரகங்கள் இப்ப எப்படி சனி பகவான் சொன்னா நம்ம பயப்படுறோம், அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் தசையும் புத்தியினால நம்மளைய மாத்தி நம்மளுடைய வாழ்வுல நிறைய பிரச்சனையும் கொண்டு வரும், நிறைய துக்கத்தையும் கொண்டு வரும், நிறைய யோகத்தையும் கொடுக்கும். ஒரு கிரகத்தை வச்சு இந்த கிரகம் தான் நன்மை செய்யும் இந்த கிரகம் தான் நன்மை செய்யாதுன்னு கணிக்கவே முடியாது. எப்ப வேணாலும் எந்த கிரகங்களாலும் மாற்றத்தை ஏற்படும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, 24 மணி நேரத்துக்கும் கிரகங்கள் எடுத்துக்கும். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கிரகம் ஒரு நேரத்துக்கும். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது சனி பகவானுடைய நேரத்துல பேசிட்டு இருக்கேன். அதை சனி ஓரைன்னு சொல்லுவாங்க. சனி ஓரை முடிஞ்சு குரு ஓரைன்னு சொல்லுவாங்க. குரு பகவான் ஓரைன்னு நம்ம பேசுறோம். இது எதுக்கு அப்படி சொல்றோம் அப்படின்னா,
அப்படின்னா அந்தந்த கிரகங்களை வந்து சிம்டம்ஸை கொடுக்குது. இப்ப இதை பேசு, இதை இப்ப சொல்லு, இது வந்து கிடைக்கும் அப்படிங்கறத வந்து கரெக்டா வழிநடத்துது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வந்து நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. அப்ப வந்து ஒரு கல்லு வந்து போடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த கல் நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். செக் பண்ணி போடும்போது அது கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம ஒண்ணும் இல்லை, நம்ம டாக்டர்கிட்ட போறோம், நம்ம டாக்டர்கிட்ட நானும் போறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் போறோம், 2 பேரும் போய் உட்கார்றோம். 2 பேரும் உட்கார்ந்தோம்னா யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் ஊசி போட்டுருவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க. அப்ப அவருக்கு இன்னொருத்தருக்கும் கொடுக்க போறாங்க இல்ல. அது மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது யாருக்கு, இப்ப 2 பேர் இருக்காங்க, 3 பேருக்கு, யாருக்கு கிரகங்கள் நெகட்டிவா இருக்குது, அப்ப அவங்களுக்கு தான் அது தேவை. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நவரத்தினங்கள் தேவை. அது எத்தனை கேரட்டுங்கிறதெல்லாம் பார்ப்போம். அப்படித்தான் வந்து கிரகங்களை வந்து நம்ம வெளியில ஏற்ற முடியும். நம்மளா வந்து ராசி பிரகாரம் கல்லு போடுறதுனால எந்த மாற்றம் வராது. நீங்க ராசி பிரகாரம் கல்லு போடுறதுனால நிறைய விஷயங்களை நீங்க பார்த்துக்கிட்டே வர தெரியும். ஒரு கல்லு வந்து கிரகங்களுடைய இயக்கத்தை வந்து பாதிக்கப்ப ஏற்படுத்தும். ஒரு கல்லு போடுறதுனால நன்மை வருமா தீமை வருமானீங்கன்னா அந்த கல்லு வந்து நம்ம போடாம இருக்கலாமா போடலாமாங்கிற குழப்பம் நிறைய இருக்கும். அதை செக் பண்ணும் போது நம்ம பாசிட்டிவா இருந்தா அந்த கிரக நவரத்தின கல்லு போட வேண்டியதில்லை. நெகட்டிவா இருந்தா எந்த கிரகம் நெகட்டிவ் ஆக்டிவேஷன் இருக்கோ அந்த கிரகத்தை போட்டு, அந்த கிரகத்தோட கல்லு போட்டு நம்ம அதை பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். இப்ப கல்லுலே நிறைய வகைகள் இருக்குது. 9 கிரகங்களுக்கு உண்டான கல்லு இருக்கு. ஆனா நமக்கு எந்த கிரகம் தடையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப வந்து சூரியன், இப்ப சுக்கிரனுடைய கல்லு, சுக்கிரனுடைய வைடூரியம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறனால நம்ம உடனே வந்து நிறைய பேர் சுக்கிரனுடைய கல்லு போட்டிருக்காங்க, காதுல கடுக்காம போட்டிருக்காங்க, போட்டுட்டு ஒன்றும் தெரியலன்னு இருப்பாங்க. ஒன்னும் அவங்களுக்கு அப்போதைக்கு ஒன்றும் தெரியாது. எப்ப அது அந்த கிரகம் வந்து நல்லது செய்யும் கெட்டது செய்யுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சுக்கிரனுடைய புத்தியோ சுக்கிரனுடைய தசையோ வரும் காலத்துல வந்து அது ஆக்டிவேஷன் இரட்டிப்பா வேலை செய்யும். அதனாலதான் கிரகங்கள் வந்து நம்ம இயக்கிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம தெரியாம வேணா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது பொய், இது தப்பு அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. 24 மணி நேரமும் கிரகங்கள் வந்து டைமை ஏற்படுத்திக்குது. அதுக்கு தான் ஒவ்வொருன்னு சொல்லி டைம் வச்சிருக்கிறாங்க. நான் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு கிரகங்கள் எங்கெங்க போகுது, என்னென்ன பண்ணுது, யாருக்கு என்ன பண்ண போகுது, எப்படி நம்மளுடைய ஆக்டிவேஷன் பண்ணுது, நம்ம அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம், அந்த கிரகத்துல இருந்து எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தலாங்கிறத நிறைய நான் ஆய்வு பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த கிரகம் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுது அப்படின்னா இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த கிரகம் இந்த இடத்துல டிராவல் ஆகுது அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். இப்படி கிரகங்கள் வந்து நகர்வு இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு அதுல எந்த கிரகம் பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுது, எந்த கிரகம் நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுது. நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ற கிரகத்தை நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணோம்னா அந்த மாதிரி டயத்துல இருந்து நம்ம ஈஸியா விளையிடலாம். நமக்கு அந்த மாதிரி சாட்டு போட்டே கொடுத்துருவேன். அந்த மாதிரி நிறைய வந்து கிரகங்களை பத்தி நிறைய ஆய்வு பண்ணிட்டு இருக்கனாலதான் ஒரு கல்லை தேர்வு செய்யும் போது இந்த கல் உங்களுக்கு போடலாமா வேணாமா, உங்களுக்கு அது உண்மையில தேவைப்படுதா இல்லையாங்கிறதுலாம் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டுமே நம்மளை கான்டாக்ட் பண்ணி இந்த நவரத்தின கல்லை பத்தியோ உங்களுக்கு தேவைன்னா பத்தியோ நம்மகிட்ட பேசலாம். இல்லைன்னா தேவையில்லாம நம்ம பேசி டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நானும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி வரும்போது அடுத்தடுத்து நிகழ்ச்சி வரும், பாருங்க, பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி நேயர்களே, வணக்கம்.